காவிரி ஆற்றங்கரைய கடந்து பச்சை பசேல்னு இருக்கிற வயல்வெளிகளுக்கு நடுவுல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் திருவளர்புரம். அதாவது சந்தோஷமும் நிம்மதியும் நாளுக்கு நாள் வளர்ற ஊருன்னு அர்த்தம். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சந்தோஷம் வளரவே இல்லை. அவருக்குள்ள வளர்ந்தது வேற ஒண்ணு. அதுதாங்க அப்பட்டமான கஞ்சத்தனம். அவர் பேரு தண்டபாணி. அந்த ஊர்லயே அவர் தான் பெரிய பணக்காரர். நிலம் இருக்கு, நெல் கிடங்கு இருக்கு, பெரிய வீடு இருக்கு, வண்டி வாகனம் எல்லாம் இருக்கு. ஆனா அவரோட மனசுல 4 காசு மத்தவங்களுக்கு குடுக்கற அந்த நல்ல மனசு மட்டும் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த தண்டபாணிக்கு ஒரே ஒரு மகன் முருகன். ரொம்ப நல்ல பையன், குணம் தெரிஞ்சவன். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவனோட மனைவி பேரு தான் மீனாட்சி. மீனாட்சி இந்த பேரை சொன்னாலே போதும். அவ மத்தவங்கள மாதிரி சாதாரண பெண் கிடையாது. ரொம்ப வித்தியாசமானவ. மனசு முழுக்க கடவுள் பக்தி, எல்லார் மேலயும் பாசம் காட்டுற நல்ல மனசு. அதே நேரத்துல எது நல்லது கெட்டதுன்னு டக்குன்னு யோசிச்சு செயல்படுற கூர்மையான அறிவு. இந்த 3 ஒன்னா சேர்ந்தவ தான் நம்ம மீனாட்சி. அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் காலையில, அன்னைக்கு கால நேரம், வீட்டு வாசல்ல மீனாட்சி அழகா புள்ளி வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. திண்ணையில தண்டபாணி உட்கார்ந்து வழக்கம் போல தன் கணக்கு புத்தகத்தை வச்சு வரவு செலவு கணக்கையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அம்மா, கால வெயில் ஏறிக்கிட்டே போகுது. நான் போக வேண்டிய பாதையோ ரொம்ப நீளமானது. ஒரு வழிப்போக்கன் உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்மா. இந்த வீட்டு வாசல் படி ரொம்ப நல்லதுன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதான் என் காலு இங்கேயே நின்னுடுச்சு. குடிக்க ஒரு சொம்பு தண்ணியும் ஒரு கை சோறும் கொஞ்ச நேரம் உட்கார இந்த வீட்டு நிழலும் கிடைக்குமா அம்மா? மீனாட்சி கோலம் போடுறத அப்படியே நிறுத்திட்டு சட்டென்னு எழுந்து வாசலுக்கு வந்தா. அங்க ஒரு வயசான சித்தர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. வெளுத்த தாடி, காவி உடை, கையில ஒரு திருவோடு, கண்ணுல ஒரு அலாதியான தெய்வீக ஒளி தெரிஞ்சுது. வாங்க சாமி, வாங்க. நம்ம வீட்டு வாசல் படியை தாண்டி வந்தவங்களை நாங்க எப்பவும் வெறுங்கையோடு போக விட மாட்டோம் சாமி. முதல்ல இந்த திண்ண நிழல்ல வந்து உட்காருங்க. நான் உடனே உங்களுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வர்றேன். அப்புறம் சாப்பாடும் ரெடி பண்ணிடுறேன். நீங்க எங்கிருந்து சாமி வர்றீங்க? அப்படியே எங்கே போறீங்க? அம்மா, இந்த உலகத்துல எனக்குன்னு தனியா எந்த வீடும் இல்ல. ஆனா எல்லா வீடும் என்னோட வீடுதான். நான் எங்கிருந்து வர்றேன்னு எனக்கே தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. ஆனா இப்போ உன் வீட்டு வாசல்ல நிக்கிற இந்த ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுதுமா. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீ அதுக்கு பதில் சொல்லுவியா அம்மா? உன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு ஞான ஒளி தெரியுது, அதான் கேட்க தோணுச்சு. கேளுங்க சாமி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். உங்க கேள்வி என்னவா இருந்தாலும் நான் எதையும் மறைக்காம சொல்றேன் சாமி. உங்கள மாதிரி ஒரு சித்தர்கிட்ட போய் சொல்ல என் மனசு கண்டிப்பா இடம் தராதுங்க. திண்ணையில உட்கார்ந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்த தண்டபாணி திடீர்னு தன் கணக்கு புத்தகத்தை மூடி பக்கத்துல வச்சாரு. 2 கால்களையும் கட்டிக்கிட்டு அவங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கவனமா காதை தீட்டிக்கிட்டு உத்து கேட்க ஆரம்பிச்சாரு. அம்மா, இந்த வீட்டுக்குள்ள மொத்தம் எத்தனை விளக்கு எரியுதுமா? நான் நீ ஏத்துற மண் விளக்க பத்தி கேட்கலம்மா. அது எண்ணெய் தீர்ந்து போனா அணைஞ்சு போயிடும். நான் கேட்கறது உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஞான விளக்கை பத்தி. இந்த வீட்டுல எத்தனை உள்ளங்கள் இறைவனை நினைச்சு உருகி எரியுது? எத்தனை மனசுகள் நல்வழியில மத்தவங்களுக்கு ஒளி தருதுப்பா? சித்தர் இந்த கேள்வியை கேட்டதும் மீனாட்சி ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா நின்னா. அப்புறம் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட யோசிச்சா. ஏன்னா அந்த சித்தர் கேக்குறது நம்ம சாதாரண வீட்டுல ஏத்துற விளக்க பத்தி இல்ல, மனசுக்குள்ள இருக்கிற ஆன்மீக விளக்க பத்தி தான் அப்படின்னு அவளுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சாமி, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. இந்த வீட்ல நாங்க மொத்தம் 4 பேர் இருக்கோம். ஆனா அந்த 4 விளக்கும் ஒரே மாதிரி சரிசமமா எரியலைங்க சாமி. ஒரே ஒரு சின்ன விளக்கு மட்டும்தான் தினமும் எந்த தடங்களும் இல்லாம எரியுது. மத்த விளக்குகள்ல சிலது இப்பதான் மெல்ல மெல்ல கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் இன்னும் திரிய கூட கிள்ளாம கொளுத்தவே இல்லாம அப்படியே இருட்டுல கிடக்குதுங்க சாமி. இத கேட்டதும் திண்ணையில உட்கார்ந்திருந்த தண்டபாணிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது? இவ என்னென்னவோ பேசுறா. நாம வீட்டுல 4 விளக்கு போடுறோம். ஆனா இவ என்னடான்னா ஒரே ஒரு விளக்கு தான் எரியுதுன்னு அடிச்சு சொல்றா. ஒருவேளை இந்த சித்தரோட சேர்ந்துகிட்டு ஏதோ ரகசியமான குறியீட்டு மொழியில பேசுறாளோ? நான் இங்க திடீர்னு வந்து உட்கார்ந்தது இவளுக்கு தெரியுமோ? தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் இவ பாட்டுக்கு ரகசியமா ஏதோ பேசுறாளா? சரி, என்னதான் நடக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் சும்மா இருந்து கவனிப்போம். அம்மா, அப்போ அந்த ஒரே ஒரு விளக்கு மொத்தம் எத்தனை வருஷமாமா எரியுது? அது எப்படியம்மா முதலா பத்திக்குச்சு? அது மொத்தம் 10 வருஷமா எரியுதுங்க சாமி. என்னோட குருநாதர் எனக்கு நல்வழி காட்டி ஆசீர்வாதம் பண்ணுன அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட தவறாம அந்த விளக்கு எரிஞ்சுகிட்டே இருக்குங்க. காலையில கண்ணு முழிக்கும் போதும் அந்த விளக்கு எரியும். ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடியும் அந்த விளக்கு எரியும். வெளியில எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, அந்த விளக்கு இதுவரைக்கும் ஒரு வாட்டி கூட அணைஞ்சதே இல்லைங்க சாமி. திண்ணையில
திண்ணையில உட்கார்ந்து இருந்த தண்டபாணிக்கு இப்போ மனசுக்குள்ள பதட்டம் இன்னும் அதிகமாகி அப்படியே ஆடி போயிட்டாரு. 10 வருஷமாவா நாம இந்த வீட்டுக்கு வந்து குடி புகுந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவ என்னடான்னா 10 வருஷம் மட்டும்தான் அப்படின்னு கணக்கு சொல்றா. ஏன் கரெக்டா 10 வருஷம்னு சொல்றா? என்னவா இருக்கும் இது? அப்படியே மத்த விளக்குகளை பத்தியும் சொல்லுமா. அவையெல்லாம் எப்பமா பத்திக்குச்சு? அதெல்லாம் இப்போ எப்படி எரியுதுப்பா? சாமி, இந்த வீட்டுல இருக்கிற 2வது விளக்கு மொத்தம் 6 வருஷமா மெல்ல மெல்ல கொழுந்து விட்டு எரியுதுங்க. ஆரம்பத்துல சின்ன சுடரா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ நாளாக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே வருது. 3வது விளக்கு ஒரு 2 வருஷமா டக்குன்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது நடுநடுவுல சில நேரம் கொஞ்சம் டல்லாகி அணையிற மாதிரி போகும். அப்புறம் மறுபடியும் பத்தி எரியும். ஆனா சாமி, இந்த வீட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய விளக்கு ஒண்ணு இருக்குங்க. அந்த விளக்குக்கு தேவையான நெய்யும் இருக்கு, திரியும் இருக்கு, ஏன் எல்லாமே தாராளமா இருக்குங்க சாமி. ஆனா அது இன்னும் ஒரு வாட்டி கூட பத்திக்கவே இல்லைங்க. யாரோ அதை அப்படியே கொளுத்த மறந்துட்டாங்க. இல்லன்னா அதை எப்பவுமே கொளுத்தவே கூடாதுன்னு பிடிவாதமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. அதனால அந்த விளக்குக்கு நாங்க இன்னும் பேரே வைக்கலைங்க சாமி. இன்னும் பத்த வைக்காத விளக்குக்கு என்னன்னு சாமி பேர் வைக்க முடியும்? இத கேட்டதும் திண்ணையில உட்கார்ந்திருந்த தண்டபாணிக்கு நெற்றியில எல்லாம் வேர்வை அப்படியே முத்து முத்தா ஊத்த ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வீட்டுல நாங்க மொத்தம் 4 பேர் இருக்கோம். இவ என் சம்சாரம், என் பிள்ளை முருகன், அப்புறம் நான். இவ கரெக்டா 4 விளக்க பத்தி பேசுறா. அதுல ஒரு விளக்கு இன்னும் கொளுத்தவே இல்லைன்னு சொல்றா. அதுக்கு நெய்யும் இருக்கு, திரியும் இருக்குன்னு சொல்றா. அப்படின்னா காசு பணமும் இருக்கு, உடம்பும் நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவ யார சொல்றா? என்னையா? என்னை பத்தி தான் இந்த சித்தர்கிட்ட இப்படி மறைமுகமாக குறை சொல்றாளா? இது வெளியில தெரிஞ்சா இந்த ஊர்ல என் மானம் மரியாதை என்னவாகிறது? அம்மா, அப்போ அந்த இன்னும் பத்திக்காத விளக்கை ஒரு நாளாவது பத்த வைக்க யாரும் எந்த முயற்சியும் பண்ணலையாம்மா? அதை எரிக்கணும்னு யாருக்கும் தோணவே இல்லையா? இல்ல தோணியும் வேணும்னே செய்யாம விட்டுட்டாங்களாப்பா? அப்படி பெரிய முயற்சி எதுவும் பண்ணலைங்க சாமி. அதை எரிக்கணும்னு அவருக்கும் தோணவே இல்லை. இந்த உலகத்துல நிலத்தை அளந்து சொத்து சேர்த்து காசு சம்பாதிக்கிறதுலயே அவர் முழு நேரமும் கண்ணும் கருத்துமா இருந்தாருங்க. மண்ணை அளந்தாரு, பணத்தை சேர்த்தாரு. ஆனா ஒரு நிமிஷம் கூட தன் மனசை அளந்து பார்க்கணும்னு அவருக்கு தோணவே இல்லைங்க சாமி. விளக்கை ஏத்துறதுக்கு தனக்கு நேரமே இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா நிஜத்தை சொன்னா அவருக்கு நிறைய நேரம் இருந்துச்சுங்க சாமி. ஆனா அந்த மனசுக்குள்ள நல்ல எண்ணம்ங்கிற ஆசைதான் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அந்த விளக்குக்கு இன்னும் பேரே வைக்காம அப்படியே இருட்டுல கிடக்குதுங்க. அம்மா, நீ சொல்றது ரொம்ப கசப்பான உண்மைதான்மா. ஆனா அந்த இறைவன் எப்பவுமே இன்னும் பத்திக்காத விளக்கை அப்படியே இருட்டுல விட்டுட மாட்டான்பா. அதை ஏத்துறதுக்கு ஒரு நல்ல கை கிடைச்சா போதும். எந்த விளக்கா இருந்தாலும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கை இப்போ உன்கிட்ட இருக்குதும்மா. நீ மனசு தளராம நம்பிக்கையோட இரு. அந்த இன்னும் எரியாத விளக்கு கண்டிப்பா ஒரு நாள் பத்தி எரியும். இந்த ஊருக்கே வெளிச்சம் தர்ற பெரிய விளக்கா அது மாறுமா? நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி அது நிஜமானா ரொம்ப சந்தோஷங்க சாமி. எல்லாம் அந்த இறைவனோட அருளால நடக்கட்டும். வாங்க சாமி, உள்ள போலாம். சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு. தண்டபாணிக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. அவர் நினைச்சாரு, இது அப்பட்டமா என்ன பத்தி தான் பேசுறாளா, இல்ல இந்த சித்தரோட சேர்ந்துகிட்டு நான் ஏமாந்து போற மாதிரி வேற ஏதாச்சும் சூட்சுமமான ரகசிய வித்தைய பத்தி பேசுறாளா? அந்த சித்தர் கிளம்பின உடனே தண்டபாணி நேரா தன் சம்சாரம் பார்வதி கிட்ட போனாரு. அவர் முகத்துல பயங்கரமான சந்தேகமும் கோபமும் அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பார்வதி, இங்க என்ன நடக்குதுன்னு நீ கவனிச்சியா இல்லையா? உன் மருமவா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இந்த ஊர்ல தண்டபாணினா என்ன மரியாதைன்னு உனக்கு தெரியும் இல்ல? இதுவரைக்கும் யாராச்சும் என்னை வேடிக்கை பேசியிருக்காங்களா? ஆனா இப்போ என் சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னை வச்சே யாரோ ஒருத்தங்கிட்ட ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்னங்க ஆச்சு? என் மருமவா அப்படி என்ன பண்ணிட்டா? ஏதாச்சும் தப்பு நடந்து போச்சா என்ன? வாசல்ல வந்தானே அந்த சித்தர், அவன் கூட இவ ஏதோ ஒரு குறியீட்டு மொழியில பேசிக்கிட்டு இருக்கா. விளக்கு எரியுது, ஒரு விளக்கு இன்னும் பத்திக்கவே இல்ல, நெய்யும் திரியும் இருந்தும் அதுக்கு இன்னும் பேரே வைக்கலன்னு என்னென்னவோ மறைமுகமா பேசுறா. நான் திண்ணையில உட்கார்ந்து எல்லாத்தையும் என் காதால கேட்டேன். இந்த சித்தர் ஏன் அடிக்கடி நம்ம வீட்டு வாசலுக்கு வர்றான்? ஏன் இங்கே வந்து நிக்கிறான்? இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயோ, நீங்க என்னங்க இப்படி போய் பேசுறீங்க? சித்தர்களுக்கெல்லாம் எப்பவுமே அப்படித்தான் பேசுற வழக்கம். அவங்க எதை சொன்னாலும் ஒரு உவமையா கதையாத்தான் சொல்லுவாங்க. கோவில்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சாமி கிட்ட பேசுறத நீங்க பார்த்ததே இல்லையா? அவங்களும் இப்படித்தானே பேசுவாங்க. மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அவ எப்பவுமே அப்படிப்பட்ட தப்பான காரியத்தை எல்லாம் செய்ய மாட்டா. கடந்த 6 வருஷமா அவ குணத்தை நான் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நிறுத்து உன் வேதாந்தத்தை. நான் என் கண்ணால பார்த்தேன், என் காதால கேட்டேன். என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது. என் வீட்டுக்குள்ளேயே என்ன பத்தி இப்படி பேசிட்டு அப்படியே தப்பிச்சு போயிடலாம்னு பாக்குறாளா? என் மானம் மரியாதை என்னவாகிறது?
ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் எவனாச்சும் இதை கேட்டிருந்தா என்ன நினைப்பான்? நான் இதை இப்படியே விட மாட்டேன், பஞ்சாயத்துல வச்சு பேசுறேன். இவ என்னதான் பண்றான்னு இந்த ஊரே இன்னைக்கு பாக்கட்டும். ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்குங்க பஞ்சாயத்து? நீங்க தேவையில்லாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அந்த பொண்ணை போய் பஞ்சாயத்துல நிறுத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க அப்பா சாமிநாதன் இதை கேள்விப்பட்டா என்ன நினைப்பாரு? நமக்கு இந்த விபரீத பாவம் வேணாங்க. முடியாது. என் வீட்டுக்குள்ளேயே என்னை பத்தி இப்படி பேசும்போது என்னால சும்மா இருக்க முடியாது. இன்னைக்கே மீனாட்சியோட அப்பன் அம்மாவை கூப்பிடுறேன், பஞ்சாயத்தை கூட்டுறேன். அங்க என்னதான் நடக்குதுன்னு இந்த ஊரே கண்ணால பார்க்கட்டும். தண்டபாணி சொன்னபடியே உடனே ஆள் அனுப்பி எல்லாரையும் கூப்பிட்டாரு. மீனாட்சியோட அப்பா சாமிநாதன், கிராம பஞ்சாயத்து தலைவர் செல்வம், ஊர் பெரியவங்கன்னு எல்லாரும் விறுவிறுன்னு அங்க வந்து சேர்ந்தாங்க. அவ மத்தவங்கள மாதிரி பயந்து நடுங்கி அழல, துளி கூட கலங்கல. நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு சொம்பு தண்ணிய குடிச்சா. அப்புறம் ரொம்ப அமைதியா பஞ்சாயத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தா. தண்டபாணி, நீ இன்னைக்கு அவசரமா ஆள் அனுப்பி எல்லாரையும் வரவழைச்சிருக்க. ஊர்ல எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அப்படியே போட்டுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் வந்திருக்கோம். அப்படி என்ன விபரீதமான விஷயம் என்னன்னு நேரடியா சொல்லு, நாங்க கேக்குறோம். தலைவரே, இன்னைக்கு காலையில என்னோட மருமவா மீனாட்சி நம்ம வீட்டு வாசலுக்கு வந்த ஒரு இளம் சித்தர் கூட ரொம்ப ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தா. நான் திண்ணையில உட்கார்ந்து அவங்க பேசுனதை அணுவணுவமா கேட்டேன். ஆனா அவங்க பேசின அந்த பேச்சு எனக்கு துளி கூட புரியல. விளக்கு கொளுந்தவில்லை, நெய் இருக்கு, திரி இருக்கு, விளக்குக்கு இன்னும் பேரே வைக்கவில்லை அப்படின்னு ஏதேதோ குறியீட்டு மொழியில பேசிக்கிட்டு இருந்தா. என்ன பத்தி வேணும்னே அவமதிக்கிற மாதிரிதான் இவ பேசுறான்னு எனக்கு நல்லா தோணுது. இந்த விஷயத்துக்கு இப்போ பஞ்சாயத்துல எனக்கு சரியான விளக்கம் கிடைச்சே ஆகணும். அம்மா மீனாட்சி, என்னாச்சுமா உனக்கு? நீ என் பெத்த மகள்மா. இந்த அப்பன் மேல ஆணையிட்டு சொல்லு, நீ நிஜமாவே ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியாம்மா? இந்த அப்பன் கிட்ட எதையும் ஒளிவு மறைவு இல்லாம நேரடியா சொல்லுமா. அப்பா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. உங்க மகள் எப்பவுமே எந்த தப்பும் செய்ய மாட்டா. நான் சத்தியமா சொல்றேன், என் மனசு ரொம்ப தூய்மையானதுப்பா. அந்த சித்தர் கூட ஒரு சின்ன ஆன்மீக உரையாடல், அதாவது ஞான உரையாடல் தான் நடந்துச்சு. அத பத்தி இந்த ஊர் பஞ்சாயத்துல விளக்கம் சொல்ல நான் எப்பவுமே தயாரா இருக்கேன். ஆனா அந்த விளக்கத்தை கேட்கறதுக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு முதல்ல நல்ல மனசு வேணும்பா. நீங்க கண்ணீர் விடாதீங்கப்பா, அமைதியா இருங்க. மீனாட்சி, நீ அன்னைக்கு என்னதான் பேசுனேன்னு இங்க இருக்கிறவங்க முன்னாடி நேரடியா சொல்லு. பஞ்சாயத்துல யாரும் தங்களை மறைச்சுக்கிட்டு பேச வேண்டாம். உண்மை என்னவோ அதை மட்டும் பேசுங்க. இந்த பஞ்சாயத்து யாரையும் தண்டிக்கிறதுக்காக கூடல, இங்க இருக்கிற குழப்பத்தை தீர்த்து தெளிவுபடுத்த வந்திருக்கு. தலைவரே, எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குங்க. முதல்ல என் மாமனார் அவரே என்கிட்ட நேரடியா கேள்வி கேட்கட்டும். அவர் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் இங்கேயே பதில் சொல்றேன். என் பதில் தப்புன்னு இங்க உட்கார்ந்திருக்கிற பஞ்சாயத்து பெரியவங்க 5 பேரும் சொன்னா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன். அத பத்தி ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன். அப்புறம் இந்த ஊர்ல ஒரு வாட்டி கூட தலை நிமிர்ந்து நடக்க மாட்டேன். ஆனா என் பதில் சரியா இருந்தா என் மாமனார் அவரே இங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருக்கு முன்னாடியும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இது மட்டும்தான் என்னோட நிபந்தனை. இது ரொம்ப நியாயமான கோரிக்கை தான். தண்டபாணி, நீயே நேரடியா இவகிட்ட கேள்வி கேளு. ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அதுக்கான பதிலை பெற்றுக்கோ. சரி, நான் கேக்குறேன். அந்த சித்தர் விளக்குகளை பத்தி கேட்டப்போ இந்த வீட்டுல ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியுது அப்படின்னு சொன்னியே. இந்த வீட்டுல நாங்க 4 விளக்கு போடுறோம்ங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அப்படி 4 விளக்கு இருக்கும்போது ஒரே ஒரு விளக்கு தான் எரியுதுன்னு ஏன் பச்சை பொய் சொன்ன? ஒரு சித்தர்கிட்டயே இப்படி பொய் சொல்றது சரியா? அந்த பொய்யுக்கு பின்னாடி நீ என்னத்தை தான் மறைச்சு வச்சிருக்க? மாமனாரே, நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த சித்தர் நம்ம வீட்டுல ஏத்துற சாதாரண மண் விளக்க பத்தி கேட்கவே இல்லைங்க. ஒருவேளை அவர் மண் விளக்க பத்தி கேட்டிருந்தா நான் 4 விளக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அவர் கேட்டது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஞான விளக்க பத்தி. அந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நான் சொன்ன பதிலும் புரியும். ஞான விளக்குன்னா என்னம்மா? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லு. தலைவரே, ஒரு மண் விளக்குல எண்ணெய் தீர்ந்து போனா அது அணைஞ்சு போயிடும். ஆனா இந்த ஞான விளக்குங்கிறது அப்படி இல்லை. அதாவது இறைவன் மேல வச்சிருக்கிற உண்மையான நம்பிக்கை, மத்தவங்களுக்கு உதவுற தர்ம மனசு, நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் நம்ம உள்ளத்துக்குள்ள எரியற விளக்குங்க. இந்த வீட்டுல யாருக்கு யாருக்கு அந்த மனசுங்கிற உள்ள விளக்கு எரியுதுன்னு தான் அந்த சித்தர் கேட்டாரு. இந்த வீட்டுல நாங்க மொத்தம் 4 பேர் இருக்கோம். நான், என் கணவர் முருகன், என் மாமியார் பார்வதி அம்மா, அப்புறம் என் மாமனார் நீங்க. இந்த 4 பேர்ல யாருக்கு ஆத்ம ஒளி இருக்குன்னு தான் அவர் கேட்டாரு. நான் அதுக்கு உண்மையத்தான் சொன்னேன், துளி கூட பொய் சொல்லலைங்க. அம்மா மீனாட்சி, அப்போ ஒரே ஒரு விளக்கு மட்டும்தான் எரியுதுன்னு சொன்னியே, அது யாருப்பா? அது ஏன் கரெக்டா 10 வருஷமா எரியுதுன்னு கணக்கு சொன்னமா? அது வேற யாரும் இல்லைங்க தலைவரே, அது நான் தான்.
நான் மொத்தம் 10 வருஷமா ஒரு குருநாதரோட வழிகாட்டுதலோட இறைவனை மனசார வழிபட்டு வர்றேங்க. தினமும் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு பூஜை பண்றது, வாரத்துல 2 நாள் தவறாம கோவிலுக்கு போறது, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்காவது நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யறதுன்னு இத நான் ஒரு பழக்கமாவே வச்சிருக்கேங்க. இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் கூட தவறாம எந்த தடங்களும் இல்லாம இத நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த ஒரே ஒரு விளக்கு 10 வருஷமா எரியுதுன்னு அந்த சித்தர்கிட்ட சொன்னேங்க. சரி, இவ தினமும் விடியற் காலையில எந்திரிச்சு கோவிலுக்கு போறவதான்றது இந்த ஊருக்கே தெரியும். ஆனா 6 வருஷமா ஒரு விளக்கு மெல்ல மெல்ல கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொன்னியே, அது யாரு? அதுக்கு என்னதான் அர்த்தம்? அது என் மாமியார் பார்வதி அம்மாங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இப்போ 6 வருஷம் முடியுதுங்க. நான் வந்த புதுசுலயே அம்மாவை என் கூட கோவிலுக்கு கூப்பிட்டேன். ஆரம்பத்துல அவங்க எனக்கு வயசாகிடுச்சு மருமகளே, இப்போ போய் எங்க நடக்குதுன்னு கொஞ்சம் தயங்குனாங்க. ஆனா நான் அவங்கள அப்படியே விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க மனசும் கொஞ்சம் கொஞ்சமா திறந்துச்சு. சரிம்மா, 2 வருஷமா ஒரு விளக்கு திடீர்னு தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொன்னியே, அது ஒருவேளை என் மகன் முருகனை பத்தித்தானா? அவன் அப்படி என்னதான் செய்யறான்னு நீ கணக்கு சொல்ற? ஆமாங்க மாமனாரே, அது உங்களோட ஒரே மகன் என் கணவர் முருகனை பத்தி தான். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய காய்ச்சல் வந்து உடம்பு முடியாம 3 நாள் படுத்த படுக்கையா இருந்தாரே, ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் நான் கோவிலை கதின்னு கிடந்து அவருக்காக வேண்டிக்கிட்டேன். அவரும் படுக்கையில இருந்துகிட்டு அன்னைக்கு முறையா இறைவனை கண்ணீரோடு உருகி வேண்டிக்கிட்டாரு. நோய் குணமாகி எந்திரிச்சதுக்கு அப்புறம் அந்த நொடியில வந்த நம்பிக்கை அவரை விட்டு போகவே இல்லைங்க. வாரத்துல ஒரு நாள் நம்ம ஊர் அன்னதான ஆசிரமத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறாரு. அந்த பக்தி விளக்குத்தான் அவர்கிட்ட 2 வருஷமா எரியுதுங்க. ஆனா நடுநடுவுல பிசினஸ் வேலையா வெளியூர் போறப்போ ரொம்ப பிஸியா இருக்கிற நாட்கள்ல சில சமயம் அதை மறந்துடுவாரு. அதனாலதான் அந்த சித்தர்கிட்ட நடுவுல கொஞ்சம் டல்லாகும், அப்புறம் மறுபடியும் பத்தி எரியும்னு சொன்னேங்க மாமனாரே. கடைசியா நெய்யும் திரியும் இருந்தும் இன்னும் கொளுத்தாத ஒரு விளக்கு இருக்கு, அதுக்கு இன்னும் பேரே வைக்கலன்னு சொன்னியே, அது அப்பட்டமா என்னை பத்தி தான் சொன்னியா மீனாட்சி? எதையும் மறைக்காம என்கிட்ட நேரடியா சொல்லுமா, நான் கேக்குறேன். நான் உங்களை வேணும்னே அவமானப்படுத்தணும்னு எப்பவுமே நினைச்சதே இல்லைங்க. நான் அங்க நிஜத்தை தான் சொன்னேன். சில சமயம் உண்மையை சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஒரு சித்தர்கிட்ட பொய் சொல்லாம நிஜத்தை மட்டும் சொல்றதுதான் என்னோட குணம். நீங்க இந்த திருவள்ளர்புரம் கிராமத்துல 60 வருஷத்துக்கும் மேலா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஏகப்பட்ட நிலம் இருக்கு, பெட்டி நிறைய பணம் இருக்கு, நெல் கிடங்கு இருக்கு, உடம்பும் நல்லா தெம்பா ஆரோக்கியமா இருக்கு. நம்ம ஊர்ல உங்களை எல்லாரும் பெரிய பணக்காரருன்னு மரியாதையாவும் பேசுறாங்க. ஆனா மாமனாரே, உங்க வாழ்நாள்ல ஒரு நாளாச்சும் மனசார பசியால வாடுற ஒரு மனுஷனுக்கு ஒரு வேளைச்சோறு போய் கொடுத்திருக்கீங்களா? ஒரு நாளாச்சும் அந்த இறைவனோட பேரை உங்க மனசுக்குள்ள நினைச்சு பாத்திருக்கீங்களா? இல்ல ஒரு நாளாச்சும் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட இறைவன் நமக்கு நல்லதே செய்வான்னு அன்பா ஒரு வார்த்தை பேசியிருக்கீங்களா? நான் என் தொழிலே முழு மூச்சா இருந்தேம்மா. ராப்பகலா பாடுபட்டு பணம் சம்பாதிச்சேன். அதையெல்லாம் உங்களுக்காகத்தானே சேர்த்து வச்சேன். மாமனாரே, காசு பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாதுங்க. நீங்க குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஒரு விளக்குக்கு தேவையான நெய்ய வண்டியா வாங்கிட்டு வந்து திரியையும் போட்டு வச்சுட்டு அத அப்படியே பத்த வைக்காம வீட்டோட ஒரு மூலையில இருட்டுல வச்சிருந்தா அதனால யாருக்கு என்ன பயன் சொல்லுங்க? அந்த இருட்டுல நம்மளால நடக்கவாவது முடியுமா? உங்ககிட்ட இருக்கிற அந்த நெய் தான் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து சுகமெல்லாம். உங்ககிட்ட இருக்கிற அந்த திரிதான் உங்க உடம்புல இருக்கிற ஆரோக்கியமும் உங்க வயசும். ஆனா அந்த விளக்க நீங்க இன்னும் பத்த வைக்கவே இல்லைங்க. அதாவது மத்தவங்களுக்கு செய்யற நல்ல காரியம், தர்ம குணம், பக்தி, பசியில இருக்கிற ஏழைக்கு உதவணுங்கிற அந்த நல்ல மனசு, இதெல்லாம் உங்ககிட்ட இன்னும் வரலையே மாமனாரே. அதான் சொன்னேன், ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாதான் அந்த விளக்குக்கு பேரே வரும். அத நான் உள்ளுக்குள்ள உணர்ந்தேன். அதனாலதான் அந்த சித்தர்கிட்ட உண்மையை அப்படியே சொன்னேன் மாமனாரே. பஞ்சாயத்துல இருந்த ஊர் மக்கள் யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல. தண்டபாணியோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் வழிய ஆரம்பிச்சிருச்சு. தண்டபாணி, உன் மருமகள் சாதாரண பொண்ணு இல்ல, அவகிட்ட ஒரு பெரிய ஞானமே இருக்குப்பா. அவ எந்த தப்பும் செய்யல. சித்தர்களோட பேச்சு எப்பவுமே இப்படித்தான் ஒரு உவமையோட உண்மையை சுட்டி தான் இருக்கும். நீ தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டுட்ட. ஆனா இப்போவாவது உனக்கு விஷயம் புரிஞ்சுதே, அது ரொம்ப நல்லது. நீ இந்த விஷயத்த பஞ்சாயத்துக்கு இழுத்துட்டு வந்தது கூட ஒரு வகையில நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. இல்லாட்டி உன் மனசுக்குள்ள இருக்கிற இந்த இருட்டை பத்தின உண்மை உனக்கே கடைசி வரைக்கும் தெரியாமலேயே போயிருக்கும்பா. பஞ்ச் வழியா முடிஞ்சதுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கலைஞ்சு அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அப்போ சாமிநாதன் ஓடி வந்து தன் மகள் மீனாட்சியை அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாரு. அம்மா மீனாட்சி, என் பெத்த மகளே, இந்த அப்பன் உள்ளுக்குள்ள எவ்வளவு பயந்து நடுங்குனேன்னு தெரியுமாமா?
பஞ்சாயத்துக்கு வர்ற வழியெல்லாம் ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சோ, ஏதாச்சும் தப்பான பழியில மாட்டிக்கிட்டாலோன்னு என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சுமா. ஆனா நீ அங்க எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அமைதியா தெளிவா தைரியமா பேசின, அதை பார்த்ததும் என் கண்ணே நிறைஞ்சு போச்சுடா. நீ சாதாரண பொண்ணு இல்லம்மா, பெரிய அறிவாளி. நீ என் மகள்னு நினைக்கும் போது இந்த அப்பனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்னை இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு அனுப்புனது ரொம்ப சரின்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுடுச்சுமா. அப்பா, இனிமே நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. எல்லாமே நல்லபடியா மாறும். இந்த வீட்ல என்ன நல்லா பாத்துக்க என் மாமியார் இருக்காங்க, என் கணவர் இருக்காரு. கண்டிப்பா என் மாமனாரும் ஒரு நாள் மாறுவாருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா வீட்டுக்கு கிளம்புங்கப்பா. அன்னைக்கு ராத்திரி முழுக்க நம்ம தண்டபாணி சோறே சாப்பிடலைங்க. பாயில படுத்தும் அவரால தூங்க முடியல. அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு மீனாட்சி சொன்ன வார்த்தைகளையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. நாம இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்? 60 வயசுக்கு மேலாகிடுச்சு. ஒரு நாளாச்சும் ஒரு ஏழைக்கு ஒரு காசு கை நீட்டி கொடுத்திருப்போமா? ஒரு நாளாச்சும் நிம்மதியா கோவிலுக்கு போயிருப்போமா? பணத்தை சேர்த்தோம், பணத்தையே கடவுளா கும்பிட்டோம். ஆனா அதை வச்சு நாம என்னத்தை கண்டோம்? மறுநாள் விடியற்கால நேரம் தண்டபாணி மெதுவா மீனாட்சி பக்கத்துல வர்றாரு. மீனாட்சி அம்மா, சொல்லுங்க மாமனாரே, என்ன விஷயம்? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? நேத்து பஞ்சாயத்துல ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனா என்னோட இந்த வீம்பான வாய் வரமாட்டேன்னு நுடிச்சுமா. அதான் இப்போ தனியா உன்கிட்ட கேக்குறேன். நீ எந்த தப்பும் செய்யலடா. நான் தான் அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுகிட்டேன். என் வாழ்க்கைய பத்தி நேத்து நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்பட்டமான உண்மைமா. இப்போ எனக்கு உன் மேல துளி கூட கோபம் வரல. ஏன்னா கோபப்படுறதுக்கு என்கிட்ட நியாயமே இல்லமா. மாமனாரே, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நீங்க என் பெத்த அப்பனுக்கு சமங்க. ஒரு மகளுக்கு தன் அப்பன் கிட்ட இருக்கிற குறைய சுட்டிக்காட்ட உரிமை இருக்குல்ல. அததான் நான் நேத்து செஞ்சேன். நீங்க என் மேல கோபப்பட்டது உங்க தப்பு இல்லைங்க. உண்மை என்னன்னு தெரியாம இருந்ததுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இனிமே நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா? நான் நாளையில இருந்தே நிறைய நல்ல காரியங்கள் செய்ய போறேமா. நம்ம நெல் கிடங்குல ஏகப்பட்ட பழைய நெல் மூட்டைகள் எல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது. அதையெல்லாம் மூட்டை மூட்டையா எடுத்து இந்த ஊர்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு தர்மம் செய்ய போறேன். அப்புறம் தினமும் உன் கூட கோவிலுக்கும் வரப்போறேன். மீனாட்சி, இனிமே எனக்கு நல்வழி காட்ட போற என் குருவே நீதாமா. மாமனார் மாறினதை நினைச்சு மீனாட்சி முகத்துல ஒரு சின்ன புன்னகை வந்துச்சுங்க. ஆனா அதே நேரத்துல அவளோட கூர்மையான அறிவுல ஒரு சின்ன கேள்வி டக்குன்னு முளைச்சது. அவர் கிடங்குல இருக்கிற பழைய நெல்ல தர்மம் செய்ய போறேன்னு சொல்றாரே, அது மனசார குடுக்கற தர்மமா? இல்ல கடையில விக்க முடியாத வண்டு பிடிச்ச வீணான நெல்ல தர்மம் செய்ய போறாரா? வேலன், நம்ம நெல் கிடங்குல கடந்த 3 வருஷமா அப்படியே தேங்கி கிடக்குது பழைய நெல்லு. அதையெல்லாம் ஒண்ணு விடாம மூட்டை கட்டுப்பா. நாளைக்கு காலையில இந்த ஊர்ல இருக்கிற ஏழை எளிய குடும்பங்களுக்கெல்லாம் அதை அப்படியே தர்மமாக கொடுக்கணும். ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாத. சீக்கிரம் வேலையை பாரு. ஐயா, கொஞ்சம் பொறுங்க ஐயா. அந்த நெல்லெல்லாம் இப்போ ரொம்ப கெட்டு போய் கிடக்குதுங்க. அப்படியே ஒரு மாதிரி வண்டு பிடிச்சு வக்கவாடை அடிக்குதுங்க ஐயா. பூசணம் பூத்து போன அந்த நெல்லை எடுத்து நம்ம யாருக்காச்சும் கொடுத்தா அவங்க அதை எப்படிங்க சமைச்சு தின்னுவாங்க? பாவம் இல்லையா ஐயா? அட, அதனால என்னப்பா, பரவாயில்ல, நீ மூட்டை கட்டு. கொஞ்சம் பழசுன்னு ஆகி போயிருந்தாலும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம வெறும் வயித்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த நெல்லாச்சும் ஏதோ ஒரு வகையில உதவும்ல. எப்படி இருந்தாலும் நம்ம கடையில விற்க முடியாத அந்த நெல்லை நானே வச்சிருக்கிறதுக்கு பதிலா யாருக்காச்சும் புண்ணியமா போகட்டும். நீ நான் சொன்னதை மட்டும் செய்யி, மூட்டை கட்டு. பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு இருந்த நம்ம மீனாட்சி மாமனார் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் அணுவணுவா கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. என் கணிப்பு துளி கூட தப்பல. கெட்டு போன வண்டு பிடிச்ச அந்த வீணான நெல்லத்தான் இவரு தர்மம்ங்கிற பேர்ல தூக்கி கொடுக்க பார்க்கறாரு. இதுக்கு பேரு தர்மமா? இல்ல கடையில விக்க முடியாத கழிவை மத்தவங்க தலையில கட்டி தூக்கி போடுறதா? மீனாட்சி ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா நின்னு யோசிச்சா. அப்புறம் அவளோட கூர்மையான அறிவுல ஒரு சூப்பரான திட்டம் தோணுச்சு. இவகிட்ட இப்ப போய் நேரடியா இது தப்புன்னு சொன்னா கண்டிப்பா கோபப்படுவாரு. அதனால இவருக்கு வேற ஒரு வழியில தான் புத்தியும் புகட்டணும், புரியவும் வைக்கணும். அன்னைக்கு சாயங்காலம் சாப்பாட்டு நேரம் வந்துச்சு. தண்டபாணி திண்ணையில வந்து சாப்பிட உட்கார்றாரு. மீனாட்சி வழக்கம் போல சோறு, குழம்பு, பொரியல்னு எல்லாத்தையும் இலையில பரிமாறுறா. ஆனா கடைசியில ஒரு சின்ன கிண்ணத்துல ஏதோ ஒன்ன எடுத்து வைக்கிறா. அடேங்கப்பா, இதென்ன மீனாட்சி, இந்த சின்ன கிண்ணத்துல இருந்து என்னடான்னா ஒரு மாதிரி சகிக்க முடியாத வாடை வருது. இன்னைக்கு என்ன சரியா சமைக்கலையா நீ? இல்ல உடம்பு ஏதாச்சும் சரியில்லாம போச்சா உனக்கு? மாமனாரே, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. பார்க்கவே நிறைய இருக்குல்ல, சாப்பிடுங்க. தண்டபாணி சரின்னு ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு. வச்ச அடுத்த நொடியே அப்படியே துப்புனாரு. என்னது இது? இத மனுஷன் எவனாச்சும் சாப்பிட முடியுமா? இதுல இருந்து என்னடானா அசிங்கமா வக்கவாடை அடிக்குது. தொண்டை வரைக்கும் அப்படியே நாற்றம் எடுக்குது. மீனாட்சி, இந்த சோறு என்ன சோறு?
இன்னைக்கு உனக்கு என்னதான் ஆச்சு? கடந்த 6 வருஷமா நீ சமைச்சு நான் சாப்பிடுறேன். ஆனா ஒரு நாள் கூட நீ இப்படி மோசமா சமைச்சதை நான் பார்த்ததே இல்லையேம்மா. மாமனாரே, நீங்க தானே இன்னைக்கு காலையில வேலன் கிட்ட கட்டளையிட்டீங்க, கிடங்குல இருக்கிற அந்த பழைய கெட்டுப்போன நெல்லை மூட்டை கட்டுன்னு. அதான் அந்த நெல்லுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு சோறும் குழம்பும் சமைச்சேன். இப்போ நிம்மதியா சாப்பிடுங்க மாமனாரே. நாளைக்கு காலையில அத ஊர்ல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி நாமளே ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லது தானே. என்ன சொல்ற? அந்த வண்டு பிடிச்ச பூசணம் பூத்து போன வீணான நெல்லுல இருந்தா நீ சோறு ஆக்குன? ஏன் அதை போய் வீட்டுல சமைச்ச? அறிவு இருக்கா உனக்கு? அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிற தர்மத்துக்காக வச்சிருந்தேன்டி, தர்மத்துக்காக. அத போய் நீ இப்படி வீட்டுக்குள்ள சமைச்சு வச்சிருக்க. மாமனாரே, ஒரு நிமிஷம் உங்களோட இந்த கோபத்தை அப்படியே ஓரமா தூக்கி வையுங்க. நான் சொல்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நீங்க அந்த நெல்லை யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே மாமனாரே. அவங்களுக்கும் நாக்குன்னு ஒண்ணு இருக்கு, பசிக்கிற வயிறுன்னு ஒண்ணு இருக்குங்க. நம்மளாலேயே வாயில வச்சு முழுங்க முடியாத ஒரு வீணான உணவை அவங்களுக்கு கொண்டு போய் நீட்டுறதுக்கு பேரு தர்மமா, இல்ல அவங்கள அசிங்கப்படுத்துற அவமானமா? நான் கேக்குறேன், நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாமனாரே. அது மட்டும் இல்ல மாமனாரே, நம்ம முன்னோர்களும் பெரியவங்களும் சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நாம எதை கொடுக்கறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப கிடைக்கும். இந்த ஜென்மத்துல நம்ம மத்தவங்களுக்கு எதை அள்ளி தர்றோமோ அதுதான் அடுத்த ஜென்மத்துல நமக்கும் வந்து சேரும். மத்தவங்களுக்கு அன்போடு நல்லதை கொடுத்தா நமக்கும் நல்லது கிடைக்கும். அதுவே கெட்டதை கொடுத்தா, மத்தவங்களுக்கு பயனில்லாத கழிவை கொடுத்தா அடுத்த ஜென்மத்துல நமக்கும் அப்படிப்பட்ட கெட்டதுதான் வந்து சேருங்க. நீங்க அந்த பாழா போன நெல்லை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த நெல்லுல சோறாக்குனா அது எவ்வளவு கேவலமா இருக்கும்னு நீங்க ஒரு வாட்டி வாயில வச்சு உணர்ந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த வலி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே நாளைக்கு காலையில என்ன செய்யணும்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க மாமனாரே. மீனாட்சி, நீ சொல்றதுதான் 100க்கு 100 சரிம்மா. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். என் கண்ணுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த பணம் மட்டும்தான்மா தெரிஞ்சது. நல்ல நெல்லை எடுத்து தர்மம் பண்ணிட்டா நமக்கு வர்ற காசு போயிடுமேன்னு கஞ்சத்தனம் பண்ணி யோசிச்சேன். ஆனா அப்போ வாசல்ல நின்ன வேலனை கூப்பிடுறாரு. வேலன், டேய் வேலன். என்னங்கய்யா சொல்லுங்க. அந்த 3 வருஷம் பழைய நெல்லை எல்லாம் அப்படியே அள்ளிட்டு போய் வெளியில குப்பையில கொட்டிடு. நம்ம கிடங்குல நல்லா விளைஞ்சு பளபளன்னு இருக்கிற புது நல்ல நெல் மூட்டைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் இப்போதைக்கு விறுவிறுன்னு மூட்டை கட்டு. கடந்த 4 வருஷமா நான் ஆசையா சேர்த்து வச்ச அந்த நல்ல நெல்லை மட்டும்தான் நாளைக்கு காலையில ஏழை ஜனங்களுக்கு தர்மமாக கொடுக்கணும். இனிமே கெட்ட நெல்லையோ வீணான பொருளையோ என் கையால யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டுல நாம எதை சாப்பிட மாட்டோமோ அதை அடுத்தவன் வீட்டிற்கும் கொடுக்க கூடாதுடா. ஐயா என்னங்க சொல்றீங்க? நிஜமாவே நல்ல நெல்லா? ஆனா அதை அப்படியே தர்மம் பண்ணுனா நிறைய பணம் நஷ்டமாகுமே ஐயா. நம்ம ஊர்ல மொத்தம் 50 ஏழை குடும்பம் இருக்குங்க. அவங்க எல்லாருக்கும் கொடுத்தா கையில இருக்கிற பெரும் தொகையே காலியாகிடுமே ஐயா. ஆகட்டும்பா, பரவாயில்ல. என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் நான் தர்மம்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டேன். இனிமேல் தான் உண்மையான தர்மத்தையே செய்ய போறேன். செஞ்சா நல்லதை மட்டும்தான் செய்யணும். காசு பணம் போனா போயிட்டு போகுது, ஆனா சம்பாதிச்ச நல்ல பேரு எப்பவுமே போயிடக்கூடாதுடா. ஊர்ல இருக்கிற அந்த 50 குடும்பத்துக்கும் நாளைக்கு காலையில நல்ல தரமான நெல் போய் சேரணும். நீ விடிஞ்ச உடனே வண்டியை தயார் பண்ணி கிளம்பு. இத கேட்ட நம்ம மீனாட்சி மாமனார திரும்பி பார்க்காம அப்படியே புன்னகையோட வீட்டுக்குள்ள போனா. ஆனா அவ உள்ள போகும்போது அவ கண்ணுல இருந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் முத்து முத்தா வழியுதுங்க. அது கஷ்டத்துல வந்த கண்ணீர் இல்ல, தன் வீட்டுல எரியாம இருட்டுல கிடந்த அந்த பெரிய விளக்கு இன்னைக்கு ஊருக்கே வெளிச்சம் தர்ற அளவுக்கு பத்தி எரிய ஆரம்பிச்சத நினைச்சு வந்த சந்தோஷ கண்ணீர். மறுநாள் விடிஞ்சது. திருவளர்புரம் கிராமமே அப்படியே தலைகீழா மாறி போச்சுங்க. தண்டபாணி சொன்னபடியே தன் வண்டியில மூட்டை மூட்டையா நல்ல தரமான நெல்லை ஏத்திக்கிட்டு வந்து ஊர்ல இருக்கிற ஏழை எளிய குடும்பங்களுக்கெல்லாம் தன் கையாலேயே தானம் செய்ய ஆரம்பிச்சாரு. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் வாயடைச்சு நின்னாங்க. அடேங்கப்பா, நெசமாவாடா இது? நம்ம தண்டபாணி ஐயா போய் எல்லாருக்கும் தர்மம் செய்யறாரா? அதுவும் ஏதோ வீணான நெல்லுன்னு பார்த்தா பளபளன்னு இருக்கிற முதல் ரக நெல்லா இருக்குதுடா. இது என்ன கனவா இல்ல நனவா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையப்பா. ஆமாடா, இவர் 1 கோடி ரூபாய் வேணும்னாலும் மத்தவங்க கிட்ட இருந்து உறிஞ்சி எடுப்பாரு. ஆனா 1 ரூபாய் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட கஞ்ச மனுஷனா இன்னைக்கு கூடையா நெல்லை அள்ளி கொடுக்கறாரு. இன்னைக்கு என்ன ஊருக்குள்ள புதுசா பேய்காத்து ஏதாச்சும் வீசுதா? என்னால நெசமாவே நம்ப முடியலப்பா. அந்த ஏழை ஜனங்களோட மனசார கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே
தண்டபாணியை சுத்தி அப்படியே பூக்களா மலர ஆரம்பிச்சதுங்க. இங்க நம்ம வீட்டு வாசல்ல நின்னு இந்த அழகான காட்சியை மனநிறைவோட பாத்துக்கிட்டு இருந்தா மீனாட்சி. மாமியாரே, சீக்கிரம் நம்ம பக்கத்து வீட்டு அக்கா அம்மாக்களை எல்லாம் அப்படியே வீட்டுக்கு கூப்பிடுங்க, இப்போதே கூப்பிடுங்க. ஏன் அம்மா மீனாட்சி, திடீர்னு என்னடி விசேஷம்? எதுக்காக இப்போ எல்லாரையும் கூப்பிட சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. மாமியாரே, இன்னைக்கு நம்ம மாமனாருக்கு ஒரு மறுபிறப்பு நடந்திருக்குங்க. அத நம்ம எல்லாரும் சேர்ந்து பெரிய திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டாமா? இந்த ஊர்ல இத்தனை வருஷமா ஒரு ஏழைக்கு ஒரு பைசா கை நீட்டாத மனுஷன் இன்னைக்கு ஒரே நாள்ல 50 குடும்பத்துக்கு நல்ல நெல்லை அள்ளி கொடுத்திருக்காரு. இது சாதாரண விஷயமாங்க? என்னடி பேசுற நீ? மறுபிறப்பா? அவர் காலையில கிளம்பி போய் நெல்லை கொடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. இத போய் மறுபிறப்புன்னு எப்படிம்மா சொல்ற? மாமியாரே, அன்னைக்கு அந்த சித்தர்கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இன்னும் கொளுத்தாத விளக்குக்கு இந்த வீட்டுல இன்னும் பேரே வைக்கலன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நம்ம மாமனார் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய விளக்கு அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடுச்சுங்க. மாமனாருக்கு உண்மையான பிறப்புங்கிறது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இப்போ அந்த விளக்குக்கு நாம தாராளமா பேர் வைக்கலாம். அவரோட உடம்பு பிறந்தது கார்த்திகை மாசமா இருக்கலாம், ஆனா அவரோட நல்ல மனசு பிறந்தது இன்னைக்கு தான். இத நாம இனிப்பு செஞ்சு கொண்டாட வேண்டாமா சொல்லுங்க? மீனாட்சி சொன்ன அந்த ஆழமான அர்த்தம் இப்போ பார்வதி அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சுங்க. அவங்க முகமெல்லாம் அப்படியே மலர்ந்துச்சு. உடனே ஓடி போய் பக்கத்து வீட்டு பெண்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. வீட்டுக்குள்ள அதிரசமும் பாயாசமும்னு இனிப்பு வகைகள் ரெடியாக ஆரம்பிச்சது. வீடே அப்படியே சிரிப்பு சத்தத்தாலும் பாட்டாலும் நிறைஞ்சு வழிஞ்சுது. சரியா அந்த நேரத்துல தண்டபாணி தர்மம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. வாசல்ல நின்னுகிட்டே வீட்டுக்குள்ள கேக்குற சிரிப்பு சத்தத்தையும் பாட்டையும் கேட்டு அப்படியே திகச்சு போய் நிக்கிறாரு. நீ என் மருமகள் இல்லம்மா, நீதான் எனக்கு நல்வழி காட்டின என் குருநாதர். உன்னை போல ஒரு தங்கமான மருமகளை என் சொந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தும் இத்தனை வருஷமா கண்ணை மூடிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிருக்கேனே. நீ என் பக்கத்திலேயே இருந்தும் என் ஆசை கண்ணு திறக்காம போச்சேம்மா. இதெல்லாம் என்னோட பெரிய தப்புதான். மாமனாரே, நீங்க எப்பவுமே என் பெத்த அப்பாவுக்கு சமங்க. ஒரு மகளுக்கு தன் அப்பாவை நல்வழியில நடத்துறத விட இந்த உலகத்துல வேற என்னங்க பெரிய கடமை இருக்க முடியும்? நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுனா அதை எடுத்து சொல்றது என்னோட கடமைங்க. அதே நேரத்துல நீங்க நல்ல காரியம் பண்ணும்போது அத முதலாளா நின்னு கொண்டாடுறது என்னோட உரிமைங்க மாமனாரே. இனிமே நீங்க முழுமையா மாறி எல்லாருக்கும் நல்லதே செய்வீங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கை என்னை ஒரு நாளும் விட்டு போகாதுங்க மாமனாரே. அன்னைக்கு சாயங்காலம் அந்த திருவளர்புரம் கிராமத்துல இருக்கிற தண்டபாணியோட வீட்டுக்குள்ள ஒரு புதிய தெய்வீக ஒளி அப்படியே பரவ ஆரம்பிச்சது. இத்தனை காலமா பேரே இல்லாம இருட்டுல கிடந்த அந்த விளக்குக்கு இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி ஒரு அழகான பேரும் கிடைச்சது.